முதலாவது கனேடிய யோகா ஆசிரியர்கள் மாநாடு டொரண்டோ மாநகரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற திரு ஜெயராஜின் சிவலிங்கம் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்நிகழ்வு நடைபெற்றது. அவருடைய மாணவர்களும் இந்நாள் ஆசிரியர்களுமான பலரும் தம் துறை சார்ந்து யோகா ஆய்வுகளையும் அனுபவங்களையும் பார்வையாளர்களுக்கு விளக்கி உரையாற்றினர். இந்த நிகழ்வானது யோகா ஆய்வில் தமிழ் ஆசிரியர்களுக்கு சிறந்த களமாக பார்க்கப்படுகிறது. அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கனடாவில் முதல் முறையாக நடக்கும் தமிழ் யோகா ஆசிரியர் மாநாட்டில் அழகிய பரிச்சயமான முகங்களுடன் நானும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளேன். இன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் ப்ரொஃபசர் டாக்டர் செல்வம் ஸ்ரீதாஸ் அவர்களுக்கு நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் குலதர்ஷினி குலசேகரம் பிள்ளை. இந்த மாநாட்டின் தொகுப்பாளராக நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் யோகா டிப்ளமா முடித்து தற்போது சமூகத்தில் அனைத்து வயதினருக்கும் யோகா கற்பிக்கும் ஆசிரியராக இருக்கின்றேன். என்னுடன் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருப்பவர் திவ்யா சத்யமூர்த்தி. இங்கேயே நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல உங்களோட ஃபேமிலி டாக்டரே சொல்லியிருப்பார் யோகாக்கு போங்க, யோகா கிளாஸுக்கு போங்க. இது ஒரு 20 வருஷத்துக்கு முதல் ஃபேமிலி டாக்டர் கேட்டா மேலைகளை பார்ப்பீங்கம்மா யோகாவா என்னன்னு சொல்லி. யோகா ஆண்டா கண்ண மூடி தியானம் தான் நினைச்சாக்க. ஆனா யோகா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் லோ காஸ்ட் பார்மசூட்டிக்கல் சொல்யூஷன். உங்களுக்கு இருக்கிறதுலேயே மிகவும் மலிவானதும் தரமானதுமான ஒரு ஆரோக்கியத்துக்கான வழியாக இப்ப யோகா நான் சொல்லல, WHO இருந்து NIH நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதில் நீங்க பாத்தீங்கன்னா the 5000-year-old practice have ended in the most modern laboratories. இப்ப எல்லா இடமும் அதான் நடக்குது. ஹாஸ்பிட்டல் and university in worldwide. The what was once considered spiritual or philosophical is now scientific field. இப்ப யோகா ஒரு scientific field. யோகால எதென்றாலும் நீங்க சயின்ஸ் சொல்லி ப்ரூவ் பண்ணதான் அது செய்யணும். மெடிடேஷன் செய்தா இது நடக்கும். யோகா ஏன் பாப்புலர் ஆனதுன்னா one of the best remedy for stress. மற்றது இப்ப இருக்கிற காமன் ப்ராப்ளம் ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு மூவ்மெண்ட், அதுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு பெஸ்டா யோகா தான் இருக்குது சொன்னோன்னே. ஆனா வெஸ்டர்ன் வேர்ல்டுல யோகாவை பாவிக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்டம் குறைவு. எந்த பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்லயே நான் பெரிய ஒரு கரிக்குலம் போட்டு யோகாக்கு பிரின்சிபலுக்கு அனுப்பினேன். கூப்பிட்டு சொன்னா இந்த கன்செப்டை பற்றி கதைக்காம இந்த ஹெடிங்கை மாத்துவோம் மாட்டேன். நாங்க என்னன்னு இது ஒரு மைண்ட்ஃபுல் செஷன் மாத்துவோம். மைண்ட்ஃபுல் செஷன் வேற அது என்னது இருக்குது. இது நீங்க ஃபுல்லா நான் போட்ட கரிக்குலம் பாத்தீங்களான்னு என்ன ஆக்டிவிட்டிஸ் போட்டிருக்கேன். அவைகளுக்கு யோகான்னு சொல்ல விருப்பம் இல்லை. நான் ஓப்பனா கேட்டேன் ஏன் யோகான்னு சொல்லு. அது வந்து ஒரு இன்டர்பிரேட் பண்ணதான் ரிலிஜன் சொல்லு. யோகான்னு அதுவும் ரிலிஜன், அதுவும் ஸ்பெசிபிக்கலி இந்தியன் இல்லாட்டி ஹிந்து ரிலிஜன் சொல்லு. ஸோ நான் விளங்கப்படுத்தின பிறகு அக்செப்ட் பண்ணி அவைகளுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். வெரி சூன் இப்ப ஏன் நீங்க எல்லா இடமும் ஸ்கூல் போர்ட்ல இங்க படிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ கீழே பாத்தீங்கன்னா scientific with thousands of peer reviewed நிறைய நான் காட்டுறேன் உங்களுக்கு பின்னாடி டீடைல்ஸ் ஸ்டடிஸ் randomized clinical trials நிறைய நடந்திருக்கு global. கீழே பாருங்க. so how big is yoga research today? அதுல கனடா அங்கே இருக்கு, அதுல நாங்க கனடா தமிழாக்கள் இங்கே இருக்கு இந்த யோகா ரிசர்ச்ல. இன்னைக்கு இதுல ஒரு 8 பேர் பிரசன்ட் பண்ண போயினா அதுவே ஒரு பிக் டர்ன் இல்லையா? 8 பேர் ஒரு ஹெடிங் எடுத்து யோகாவை எடுத்து தமிழ்ல செய்து முடிஞ்ச அளவு தமிழ்ல கலைக்க போயினோம்ன்றது அதுவே ஒரு பிக் டர்ன். 8 பேர் ஒரு முடிவு. அது ஒரு முடிவில் என்ன சொல்லுவீங்கன்னா இதுதானே எங்களோட சமயத்துல கதைக்கும் போது சமயத்தையும் சயின்ஸையும் அன்றைக்கு ஒரு ஆள் கேள்வி கேட்டார், நீங்க என்ன சமயம் அடிக்கடி யோகா கிளாஸ் கதைக்கிறீங்க, என்ன சமயத்துக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு என்ன மிஞ்சி சொன்னீங்கன்னா நீங்க ஆதியும் இல்ல அந்தவும் இல்லைன்னு சமயம் சொல்றீங்க, அது என்ன உண்மையானது. நான் கேட்டப்ப நீங்க என்னத்தை நம்புறீங்க? இல்ல நம்மளுக்கு விஞ்ஞானம், அது ஒரு சயின்ஸா சொல்லணும். சயின்ஸுக்கு அடிப்படை என்ன? பௌதீகம், ரசாயனம், கணிதம், விஞ்ஞானம். அப்ப அதுல கணிதம் இருக்கு. கணிதத்துல நீங்க ஒன்றை போடுறீங்க, கடைசியா உங்களுக்கு விடையே வரையல, அதை ஒன்று பிரிச்சு அதுக்கு என்ன நம்பர் என்ன தெரியாட்டி என்ன சைன் போடுவீங்க?
இன்ஃபினிட்டி, முடிவிலி. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உள்ளதுலயே மற்ற பெரிய நம்பரை சொல்லுங்க. எவ்வளவு நீங்க பேர் சொன்னாலும் அதோட ஒன்று கூட்டினா அதான் அடுத்தது. இல்ல உள்ளதுலயே குறைய நம்பர் சொல்லுங்க. எவ்வளவு நீங்க மைனஸ் சொன்னாலும் அதுல இருந்து ஒன்றை கழிச்சா அதுதான் அதை விட. அப்ப இதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதான் உங்களோட விஞ்ஞானமும் சொல்லுது. ஏதாவது போட்டு உங்களுக்கு விட கிடைக்காட்டி முடிவிலி. ஆக்கள் நினைக்கிற முடிவிலி என்றது ஒரு ஆன்சர், முடிவிலி என்றது ஒரு டென்ஷன். அதே தான் எங்கட சமயத்துல ஆதியும் இல்லை, அந்தவும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, குறைஞ்ச நம்பரும் இல்லை, அதி உன்னத கூடிய நம்பரும் இல்லை. அதுதான் அந்த ரெண்டு பேர் சிவருமான உயரத்தை அளக்க போய் அடியும் முடியும் தேடினா ஒரு சின்ன கன்செப்ட். இப்படியான நிறைய விஷயங்களை நாங்க கொண்டு வந்து இதுல கனெக்ட் பண்ணி இப்படி நிறைய விஷயம் செய்தா யோகால இருக்கிற ஸ்பெஷல் யோகா அண்ட் எங்கட சமயம் தமிழோட ரிலேட்டடான நிறைய விஷயம் வெளியில வரும். சோ நாங்க இதுல எவ்வளவு முக்கியம் முக்கியம் தமிழ் பேஸ்ட் யோகா ரிசர்ச். நெக்ஸ்ட் போகும். ஸோ இது ஒரு சும்மா ஒரு ரிசர்ச் குளோபலா நடந்த ஒரு ஸ்னாப்ஷாட். அதுல பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் எவ்வளவு பேர் கிளினிக்கல் ஸ்டடிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ப்ரூவ் பண்ணி டேட்டா எடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் பவர் யோகா மெடிடேஷன் செஞ்சு இவருக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கா ப்ரூவ் பண்ணுங்க. டேட்டா கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணணும். லேபரட்டரி இசிஜி, இப்போ ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருக்குன்னா இசிஜி, என்னென்ன டெஸ்டிங், என்னென்ன மெடிக்கல் டெஸ்டோ எல்லாம் போட்டதான் கிளினிக்கல் ட்ரையல். கிளினிக்கல் ட்ரையல் இப்ப மட்டும் 2024 மட்டும் ஆல்மோஸ்ட் 3000 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு வேர்ல்ட் வைடா யோகா. இது சோர்ஸ் வந்து WHO. அடுத்தது பாத்தீங்கன்னா பியர் ரிவ்யூ, என்ன ஆள் செய்தது என்ன ஆள் திருப்பி செய்து அதோட சேர்த்து சில ஸ்டடிஸ் செய்யறது ஆல்மோஸ்ட் 6000க்கு மேல இருக்குது. மற்றது வந்து கண்ட்ரிஸ் கண்ட்ரிபியூட்டிங் யோகா ரிசர்ச் 64 நாடு, அதுல கனடாவும் இருக்குது. ஆனா கனடா பெர்சன்டேஜ் வெரி லெஸ், 6% சம்திங். ஓகே, டாப் ரிசர்ச் ஸ்ட்ரெஸ்ஸா யோகா அப்படி வேலை செய்யுது, டிப்ரெஷனுக்கு யோகா, குரோனிக் ரீஹபிலிட்டேஷன், எஜுகேஷன், யோகா எஜுகேஷன், அங்கதான் அந்த மைண்ட்ஃபுல் ஸ்கூல்ல செய்யற விஷயம் எல்லாம் வருது. மைண்ட்ஃபுல் அண்ட் மெனோபாஸ், இன்னைக்கு இதை பற்றி கலைக்கிறோம். இதுல மெனோபாஸை பற்றி கலைக்கிறோம், குரோனிக் பெயின்ஸ், ரீஹபிலிட்டேஷன், நீ பெயினை பற்றி கலைக்கிறோம், ஸ்ட்ரெஸ் பற்றி கேட்கிறோம். அடுத்தது ரேண்டமைஸ் ரிசர்ச்சும் அங்க கண்ட்ரோல் பண்ண ரிசர்ச் பற்றியும் போட்டிருக்கோம். அதுவும் 3,350 ஆல்மோஸ்ட் 22,500 people பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், சோ குயிக்கா போறேன். இதான் அந்த சொல்யூஷன் நான் சொன்னது. The growth curve of yoga between 2000 to 2024 24 இயர்ஸ்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. நீங்க கேட்கிற எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிருக்கிறோம். WHO, Harvard and Mayo Clinic, Johns Hopkins and Medicines Councils and University of California, இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஆக்கல. They say it is scientifically validated health practice. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் யூனிவர்சிட்டி. நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட பாருங்க. இப்ப எல்லாரும் கோர்ஸ் ரன் பண்ணினோம் யோகால, சும்மா கதைக்கல பாருங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இன்டர்மீடியட் டு பிகினர்ஸ் யோகா கிளாஸ் எல்லாம் இருக்குது. மயோ கிளினிக் பேக் பெயினுக்கு என்ன செய்யலாம், மெனோபாஸுக்கு என்ன செய்யலாம், ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன செய்யலாம், NIH கம்ப்ளிமெண்டரி மெடிசன், இது WHO இந்தியாவில கொலாபரேட் பண்ணி யோகா அப்படி ஆக்டிவா இருக்கலாம். இது ஆல் யோன்ஸ் அண்ட் ஆல் த காலேஜஸ், ஆல் த இன்ஸ்டிடியூட் என்னென்ன செய்யுது யோகா, சும்மா காலேஜ் போட்டு விடையில, they are active. So next, so இதுதான் கனடால. In Canada like 1 in 5 practice yoga. ஆனா யோகா பிராக்டிஸ் பண்ணாததுக்கு 42% காரணம் என்ன சொல்லுமா? எல்லாருக்கும் யோகா தெரியும். இப்ப நீங்களும் கேட்டுட்டு யோகா நல்ல, ஆனா 2 நாள் செய்வோம் 3 நாள் செய்வோம். யோகா செய்யாம இருக்கிறது காரணம் என்ன சொல்லணும்? 42% ஆன்சர் வந்து லேசினஸ். 0.7% தானா மணி பிரச்சனை. யாருக்கு? யோகா வந்து அவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவ் விஷயம் இல்லை. உங்களோட 1 month மார்ட்கேஜ்ல நீங்க ஒரு யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிடலாம். இப்ப இங்க கனடால சரிதானே? கனடா கண்ட்ரிபியூட் 5 அதான் சொன்னேன் ரிசர்ச்ல. ஓகே, யூனிவர்சிட்டிஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களோட பிள்ளையர் சொல்லியிருப்பினும் இந்த எல்லாத்துலயும் நானும் கோர்ஸ் செஞ்சிருக்கிறேன். UFT செஞ்சிருக்கிறேன், ரைசன்ல செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அதுதான் UBC, அது பிரிட்டிஷ் கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஸோ இங்க எல்லா இடமும் யோகா கோர்சஸ் ரன் பண்ணினேன். மைண்ட்ஃபுல் கோர்ஸ், மெடிடேஷன். என்னோட ஸ்டூடெண்ட் படிச்சவர் ஒரு கால் பண்ணி, மாஸ்டர் நீங்க சொல்லி கொடுத்தெல்லாம் சொல்லி கொடுக்க நாங்க என்ன பதஞ்சலி சூத்திரம் சொல்லி கொடுக்கணும்ன்ற UFTல. ஓகே, விபூஷன். ஓகே, பதஞ்சலி சூத்திரம் வெரி குட். அங்க பதஞ்சலி சூத்திரம் கூட படிப்பிக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்ல. எனக்கு சரியான சந்தோஷம் மாஸ்டர். நான் இன்ட்ரெஸ்டா அந்த கோர்ஸ் எலெக்டிவ் நினைக்கிறேன், எடுக்கலாம் போல இருக்கு. பதஞ்சலி சூத்திரம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு. ஆனா நாங்க யோகா ஆசனம் பேரே இங்கிலீஷ்ல தான் சொல்லுவோம், இல்ல யார் வேணா நினைச்சிருக்கணும்னு சொல்லி. ஆனா அங்கேயே ரூட் தான் தேவை. த நெக்ஸ்ட்,
ஸோ இது வந்து குளோபல் இன்சைட் இப்போ நடந்தது 2023ல இருந்து 5க்குள்ள கூட ரிசர்ச் என்னத்துல பண்ணிக்கிறோம். டிப்ரெஷன், யோகா significantly reduce symptom of major depressive disorder when you use standard care. மற்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொடுத்துருக்கீங்க, மெனோபாஸ்க்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வரும். நீங்க ஆறுதலா வாசிங்க. இப்ப நான் வாசிச்சா கடைசியாக நான் செஞ்ச அடுத்தது அவ்வளவுதான். ஓகே, சோ ஏன் எங்களுக்கு தேவை குளோபல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி. எத்தனை பிள்ளைகள் கூட பிள்ளைய சொல்லிடுவோம் ஆங்ஸைட்டா இருக்குது, எனக்கு சூசைட் தோட் வருது, என்ன செய்யலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்குது. மெடிசின் போடலாம் அப்படி போட்டிருந்தா எத்தனையோ பேர் அப்படி இருக்கலாம் தான். நிறைய விஷயங்களுக்கு மெடிசின் இட்ஸ் குட், பட் ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்யூஷன் இருக்கு. ஹெல்த் கேர் சிஸ்டம் லோ காஸ்ட், அதான் நான் விளங்கப்படுத்தினேன். லோ காஸ்ட், ஸ்கேலபிள், நான் பார்மசூட்டிக்கல் சொல்யூஷன். இப்ப எல்லாரும் அதான், இப்ப எல்லாருமே மருந்து விட்டுட்டு நேச்சுரலா என்ன செய்யலாம் தான் யோசிக்கணும் அவைகளுக்கு. ஆனா நிறைய பேர் யோசிச்சு கொண்டே இருக்கிறார், இது வரைக்கும் இறங்க மாட்டேன். சரிதானே? அண்ட் யோகா இன்டகிரேட் மைண்ட், மூவ்மெண்ட் அண்ட் பிசியாலஜி. அதுதான் அந்த ஏஜிங் ஃபேக்டர் எல்லாம் போட்டிருக்கு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட். ஸோ கனடாவில் உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? நீங்க கனடாவில் செஞ்சீங்கன்னா இது மல்டி கல்ச்சரல் சொசைட்டி, நீங்க அதில் வடிவா அதை டார்கெட் பண்ணலாம். அண்ட் கனடியன் யோகா ரிசர்ச் நெட்வொர்க் இருக்கு. இங்க கூட சில பேர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோட கனெக்ட் பண்ணி நீங்க உங்களோட தீசி செய்யலாம், ரிசர்ச் செய்யலாம். அதுக்குரிய ஃபண்டிங் இருக்குது, ஆனால் அது ப்ரொசஸ் தான் கொஞ்சம். ஸோ அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் யோகா ரிசர்ச் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 8 பேர் செய்யறது வடிவா கேளுங்க, அவள்கிட்ட நிறைய கேள்வி கேளுங்க, அதுதான் முக்கியமா தேவை. சரிதானே? இப்ப அவைகள் நீங்க காட்டி முடியுங்க, நான் கேட்பேன் உங்களுக்கு ஏதாவது விளங்கினதா ஏங்களா? வேற மொழியில காய்ச்சா சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஆச்சுன்னா ஒன்றும் பண்ணுங்க. சுத்த தமிழ்ல நடக்க போது சின்ன ஞான பிள்ளைகள் நமக்குள்ள பயந்து வாய்ப்பே அவ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷ்ல கலப்பினா. பட் தி எஃபர்ட் இஸ் மேட்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். மக்கள் தம் தாய்க்கு வணக்கம். அடுத்தது என்னுடைய தமிழ் ஆசான் முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அம்மாவுக்கும், அடுத்தது என்னுடைய யோகா ஆசான் முனைவர் ஜீத்ரஜின் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கும் உங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் மேலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது அறிமுகத்தை இனியே வாசிக்க செல்கிறார்கள். நான் சீனியர்ஸுக்கு தமிழ், அதாவது யோகா பழக்கங்கள்னு சொல்கிறத விட நானும் செய்து அவர்களோடு யோகா பழகி கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும். அடுத்தது அண்ணாமலை கனடாவில் முதுகலை பட்டத்தை முடித்திருக்கிறேன். தமிழ் முதுகலையும் இளங்கலையையும் அண்ணாமலை கனடாவில் ஏற்படுத்தேன். அடுத்தது இப்போது முதுகலை 2ஆம் ஆண்டாக தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கிறேன். மேலும் கனடா தொல்காப்பிய மன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். அதோடு கனடா வலுவள அமைப்பு 8 வருடங்களாக அங்கத்தவர்களாகவும் தன்னார்வலராகவும் தொடர்ந்து பணியாற்றுகிறேன். மேலும் இன்று நடக்கும் எங்கள் யோகா மாநாட்டில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். என்னுடைய தலைப்பு திருமந்திரம் காட்டும் உள்ளம் பெருங்கோயில். இந்த உள்ளம் பெருங்கோயில் என்றதை நான் திருமந்திரம், தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள் மற்றும் சித்தாந்தம் ஆகிய தமிழ் மரபுகள் பின்னணியில் இருந்து ஆய்வு செய்திருக்கிறேன். அடுத்தது கோயில் பார்த்தீர்கள் என்றால் சித்தர்கள் காட்டிய கோயில் உடம்பு, மனிதர்கள் காட்டிய கோயில் நீங்களே பார்க்கிறீர்கள். அடுத்தது திருமூலரின், அதாவது உடம்பு உள்ளம் பெருங்கோயில் உடம்பாலயம் என்ற வாக்கியம் உண்மையிலேயே ஆழமான பொருளைகளுக்கு தருகிறது. அதாவது மனிதனின் அகத்தை தெய்வம் உரைகின்றது என்றதை அத்வைத சித்தாந்த பாடல்களில் இருக்கிறது. அதோடு புற வழிபாட்டின் முக்கியத்துவத்தை மறக்காம அக வழிபாட்டின் மேன்மையை வலியுறுத்துகிற அளவுக்கு இவரும் ஒருவர். அதாவது உடலையும் உள்ளத்தையும் இறைவனின் உறைவிடமாக காணும் யோக தத்துவ பார்வைதான் இந்த திருமந்திரம் முன்வைக்கின்றது. உடலை அழியாமல் பாதுகாத்தான் சொல்லுவேன். உடலை அழியாமல் பாதுகாப்பதன் மூலம் உயிரை வளர்க்க முடியும் என்றது ஒரு காயகல்பமான கொள்கை. நன்றி. அடுத்தது நீங்க அடுத்த உள்ளம் பெருங்கோயில் என்றதை நீங்க அதாவது ஒரு உணர்ச்சி மட்டுமில்ல, அதாவது இறைவன் இருக்கும் பிரதானமான உறைவிடம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அன்பும் சுகமும் 2 என்பர் அறிகிறார்.
அன்பே சிவமாவது யாரும் அறிந்தார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அதாவது அன்பும் சிவமும் ஒன்று என்பதை அவர் சொல்லுகிறார். அடுத்தது ஊனுடம்பாலயம். உடல் என்றது வெறும் சடப்பொருள் அல்ல. இந்த உடல் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது இது ஒரு என்னன்னு சொல்றது, அதாவது கருவறைய தலை என்று கூறுகிறார், கழுத்து அர்த்த மண்டபம், மார்பு மகா மண்டபம், பாதம் ராஜகோபுரம். இது உடலுக்கும் உளவியல், அதாவது உளவியலோடு உடலின் ஒருமைப்பாட்டை பகிர்ந்து கொள்கின்றோம். அடுத்தது வள்ளல் பிராணனுக்கு வாய் கோபுரவாசல். அதாவது இறைவனுக்கு வாய் என்று சொல்றது வாய் கோபுரவாசல் என்று சொல்றது சொன்னா, நாங்க நல்லதையே கதைக்க வேணும், நற்செய்திகளை தான் கூற வேணும். வாய் அடக்கம், நாவடக்கம் மற்றும் நற்செய்திகள் பரவலாக இந்த வள்ளல் பிராணருக்கு எங்களுடைய வாயை கோபுரவாசலாக வைத்துக் கொள்ளலாம். தெளிந்தாருக்கு சீவன் சொல்லிக்கும். அதாவது ஞான மார்க்கத்தால் அடைந்திருக்கிறார். அவர்கள் செயற்பாடுகள் மூலமாக இது அவருடைய ஆன்மீக பயணம் அவையோட நிலை அகத்தூய்மையின் மூலமாக மாறுபடும். அடுத்தது தொல்காப்பியத்தில், அதாவது தொல்காப்பியத்தை பற்றி சொல்கிறது. தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னா அது ஒரு இலக்கண பழந்தமிழ் இலக்கண நூல். இது மனித வாழ்வியல்ல அகம்புறம் என பகுத்து உள்ளத்தின் உணர்வுபூர்வமான நிலைகளை சமூக வாழ்வியலை விளக்குகிறது. உள்ளத்தை இறைவனின் கருவறையாகவும், உயிரை சிவலிங்கமாகவும், புலன்களை மணிவிளக்காகவும் உருவப்படுத்தி எங்களுக்கு உள்ளம் என்றால் என்பதை உள்நிலையை, அதாவது உள்முகமாக திருப்புவதன் மூலமாக உள்நிலை மாற்றத்தை எங்களுக்கு அறிவிக்கின்றார். அடுத்து சரி, முடிவாக என்னன்னு சொன்னா, இந்த பண்டைய ஞானம் தனிமனித மேம்பாட்டுக்கும் சமூக நல்லிணத்துக்கும் மற்றும் ஆழமான ஆன்மீக உணர்வுக்கும் இன்றைய அடித்தளமாக. நன்றி. எழிலரசு சுப்பிரமணியன் MSc இன் யோகா அவர்கள் உள்ளிருந்து குணமடைதல் திருமந்திரம் விளக்கும் வழியாக என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எழிலரசு சுப்பிரமணியன். நான் இங்கே சோஷியல் ஒர்க் ஃபீல்டில் மெடிக்கல் சோஷியாலஜி, நான் இங்கே மென்டல் ஹெல்த் ஏரியாவில் லாஸ்ட் 20 இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இருக்கிற சைக்கியாட்ரி பேஸ். ஸோ இங்கே இப்போது நான் இது போதும் நினைக்கிறேன். இதில் யோகா டீச்சராகவும் இருக்கேன். இங்கே கவுன்சிலிங் ப்ளஸ் யோகா தெரப்பி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நான் இங்கே மென்டல் ஹெல்த்தில் வேலை செய்யும் போது எனக்கு மெயினாக அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் கவுன்சிலிங், அவங்களுக்கு கம்யூனிட்டி ஒர்க்கோட கனெக்ட் பண்ணுறது தான். ஆனால் நான் அவங்களுக்கு போய் அவங்கள பார்க்கும்போது நான் ஒரு யோகா டீச்சராகவும் யோகா பயிற்சியாளராகவும் மட்டும் இல்லாமல் இதை மக்களுக்கு எப்படி பயன்படுறது. ஏன்னா இங்கே மெடிக்கல் சயின்ஸில் பார்க்கும்போது மனநலம் பாதிப்புக்கு உள்ளானவர்களை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, உடல்நலம், அதை மெடிக்கல் சயின்ஸ் 2 விதமாக பார்க்குது. சிம்டம் அண்ட் டயக்னோசிஸ். இது ஃபிசிக்கல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இதே தான். அவங்களோட என்ன சிம்டம் இருக்கோ அவங்க அந்த சமயத்தில் எப்படி ரியாக்ட் ஆகும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மெடிக்கலோ இல்லை ட்ரீட்மெண்ட் பிளானாக வருது. ஆனால் யோகிக் சயின்ஸ் இந்த மனுஷனுடைய உடல்நல மனநலத்தை 5 விதமாக பார்க்குறாங்க. ஸோ அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய, 5 லேயர்ஸ்ல பார்க்க. அப்போ பார்க்க ஒரு யோகா டீச்சராக இப்போ அந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப இதில் நிறைய டயக்னோசிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா more than 205 DSM, அதாவது டயக்னோஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நான் மேனேஜராக எடுத்துக்கிறது டிப்ரெஷன், ஆன்சைட்டி தான். ஸோ டிப்ரெஷன், ஆன்சைட்டியும் யோகான்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பத்தில் குரு சொன்ன மாதிரி யோகான்னு சொன்னக்குள்ள அதை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில ஆர்கனைசேஷனோ இல்லை இண்டிவிஜுவலோ, அது சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியிலே அதர் ரிலீஜியஸ் பீப்புள் நாட் அக்செப்டிங், வெல்கம் பண்ணுற இதுக்கு இல்லை. அப்போ நான் இதை பிராணாயாமாவில் சில இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். இதை அந்த பாதிப்பை குறைக்கலான்றதுக்காக தான் இது ஆராய்ச்சி. அதுவும் ஆஃப்டர் கோவிட் ரொம்ப இது பயனுள்ளதாக இருந்தது. ஸோ அதுக்கு நான் வச்ச பேர் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் காம்ப்ளிமெண்டரி ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிஸ்.
ஸோ அதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பின்னு இருக்குது. தெரப்பின்னு சொல்கிறப்பல அந்த மனமனத பாதிப்பு தெரப்பின்னு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் நினைக்கல அது வெளியே வர மாட்டாங்க. அது வந்து ப்ராக்டிஸ் போல ஐ கேன் கோ அண்ட் ப்ராக்டிஸ் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் போயிடுறாங்க. அப்போ வந்து நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நான் இங்கே இவங்களுக்கு எடுத்துன்னு வந்து இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் முதல் நோக்கம். ஸோ அவங்க ஏன் வெளியே வர மாட்டாங்க? ஒன்று வந்து பயம், ஸ்டிக்மா. அனதர் ரீசன் வந்து மெடிகேஷன் சைடு எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டுமே அவங்க வந்து ரொம்ப பாதிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் இந்த மூச்சு பயிற்சி நான் வந்து என்னுடைய அவுட் ஆஃப் ஃபீல்டு என்னுடைய வேலையை சென்றமான வேலையுடைய அவுட்லைன் இல்லாமல் நான் அது வெளியே போய் அந்த வேலை செஞ்சேன். மை ஏஜென்சி ஆல்சோ அக்செப்டட் இட். அந்த அதுக்கு தான் நான் சொன்னது மாதிரி ரிலாக்ஸேஷன் ப்ரோக்ராம், காம்ப்ளிமெண்டரி ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிஸ் அது பேரை மாற்றியாச்சு. இப்போ ரைட் நவ் ஐம் யூசிங் த வேர்ட் ஆஃப் breath work. So now you can see what is pranayama, how they just westernized. You say breathe? Right? Breath work. ஸோ மூச்சு பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் யோகா ஃபீல்டில் த பிரீத் ஒர்க் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. நவ் தே சார்ஜிங் மோர் தென் த யோகா கிளாஸஸ். ஸோ அது வந்து அதனால வந்து நான் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. பர்டிகுலர் இந்த லாஸ்ட் 13 years 15 years நடத்தினாலும் நான் வேற ப்ரோக்ராமுக்கு மாறதால இதை வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடிஸாக எடுத்துன்னு வரன்றதுக்காகத்தான் இந்த ஹீலிங் வித்தின் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனுக்கு எடுத்தேன். இதில் எடுத்துன்னு வந்து முக்கிய நோக்கம் வந்து பிராணாயாமா. ஸோ மூச்சு பயிற்சியால் ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சி பழகுறது மூலம் டிப்ரெஷனையும் ஆங்ஸைட்டியும் எப்படி குறைக்கலாம். இதில் கலந்துருந்தாங்க. அட்லீஸ்ட் நான் ஒரு 3 to 6 ஸ்டடிஸ் பண்ணேன். அதில் வந்து 12 weeks ப்ரோக்ராம், 6 week ப்ரோக்ராம். இதை ரெண்டு இதுவாக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் பண்ணும்போது இதில் 35 லாஸ்ட் 3 years ஒரு 33 பேருக்கு ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணோம். த மெயின் ரீசன் யூ கேன் ரெடியூஸ் யுவர் டிப்ரெஷன் பை உங்களுடைய மூச்சு பயிற்சி மூலம் குறைக்கலாம்னு. ஸோ ஆப்ஜெக்டிவ் அது நான் சொல்லிட்டு அந்த மூச்சு பயிற்சி எவ்வாறு உங்களை மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸோ இதில் நான் பண்ண மெத்தடாலஜி வந்து ஸ்டடி கண்டக்டட் வித் கிளினிக்கல் இன்டர்வென்ஷன். இதை வந்து அவங்க வந்து பர்டிகுலர் பீரியட் வீக்லி 12 செஷன் அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து எடுத்துக்க பண்ணுறது எல்லாமே அடல்ட் பாப்புலேஷன் தான், 18 to 65. இந்த டயக்னோஸ் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டயக்னோசிஸ் இருக்கணும். நாட் எவ்ரிபடி தோஸ் ஆர் டயக்னோஸ்டு. நான் இது எதுக்காக எடுத்தேன்னா என்னோடய ஏஜென்சியில் ஸோ தே நோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டயக்னோசிஸ்க்காக இவங்க மெடிக்கேஷன் இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஐ ஃபாண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நெக்ஸ்ட் ஸோ ஏஜ் வைஸாக பார்க்கலாம். இதில் வந்து மேல் ஃபீமேல் டிப்ரெஷனில் இருந்தவங்க எத்தனை பேர், ஆன்சைட்டியில் இருந்தவங்க எத்தனை பேர் போகலாம். ஸோ ஏஜ் வைஸ் பார்க்கும்போது 18 to 64 சொன்னால் 30. அதில் வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 40 between 30 to 50 வந்து 50 வந்து பாப்புலேஷன் அதிகமாகும். ஸோ அந்த இது வந்து ரேஷியோ அதிகமாகும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் டெக்னிக் நான் இதில் எதுக்கு என்ன மாதிரியான இது யூஸ் பண்ணேன்னா டயஃப்ராமிக் பிரீத்திங், அது அப்டாமினல் பிரீத்திங், விஜய் பிராணாயாமா, ஓஷன் எல்லாத்துக்குமே வந்து வெஸ்டர்னைஸ் நேம் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஸோ இந்த சான்ஸ்கிரிட் நேம் நம்ம யோகா சயின்ஸில் இருக்க நேம் யூஸ் பண்ணப்போ அவங்க கன்ஃபியூஸ். எகெயின் தே கோ பேக் த மென்டலி தே ஆர் கனெக்டிங் வித் த ரிலிஜியஸ் பர்சன். அந்த இது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் மாற்றினேன். The humming breathe, Kapalabhati is a brain training clinic, skull training breathing, and box type breathing, and final one is painkiller breathing. So these are the type I'm used. So after 12 weeks or the 6 week practice, everyone the result comes and tremendous changes because everyone இது வந்து நான் சயின்டிஃபிக்காக அப்ளை பண்ணலை, பட் இட் இஸ் த டெஸ்டிமோனியல். பை த டெஸ்டிமோனியல் அவங்களுடைய சொந்த டெஸ்டிமோனியல் அவங்களுடைய சொந்த அது எப்படி அவங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருந்ததுன்றதை அவங்க விளக்குனதால அதுதான் இதனுடைய ரிசல்ட். ஸோ இதில் வந்து ப்ரைமரி அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் டிப்ரெஷன் சிம்டம்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க நெக்ஸ்ட் ஆஃப்டர் 3 months டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க, மெடிக்கேஷன் லெவலை வந்து அவங்க குறைச்சாங்க. ஸோ ரொம்ப நாள் ஒரு 50 milligram எடுத்துட்டாங்கன்னா அது வந்து 25-30 வந்தது. தட் இஸ் த சேஞ்ச்.
அடுத்தது ஃபிசியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கேஷன் எஸ்பெஷலி தோஸ் ஆர் டேக்கிங் யாரெல்லாம் இந்த சைக்காட்டிக் மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஒரு மெடிக்கேஷன் எடுக்கும்போது இட்ஸ் கண்ட்ரோல் த பிரெயின் ஃபங்க்ஷன். அது எப்பயுமே ட்ரௌசினஸாக இருப்பாங்க, இல்லை டல்லாக இருப்பாங்க. ஸோ வென் தே ஸ்டார்டட் டு ஒர்க் ஆன் திஸ், ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இப்போ டே டைமில் ஃபுல்லாக வந்து ட்ரௌசியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இந்த இது மூச்சு பயிற்சியால் தே இன்க்ரீஸ் த ஸ்லீப்பிங் பேட்டர்ன். ஸோ இதுதான் அவங்களுடைய இது பிளட் ப்ரெஷர் லெவல். சில இதெல்லாம் பிளட் ப்ரெஷர் அவங்களுக்கு ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன்ல இருந்திருக்கலாம், அதெல்லாம் வரும். பட் லாஸ்ட் ஒன் சைக்கலாஜிக்கல் இன்க்ளூடிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஸ்லீப்பிங் குவாலிட்டி. ஸோ இது அவங்க கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. ஸோ இதெல்லாம் மேஜரான அவுட்கம் இந்த இதில். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆன்சைட்டி அண்ட் இன்க்ரீஸ் காமர்ஸ். ஸோ படபடப்பு, ஆன்சைட்டினா தெரியும் இல்லையா, மனசு படபடப்பு. டிப்ரெஷனா சோகமாக எவ்ரி திங் டவுன். ஸோ எதை பார்த்தாலும் பயம் இருக்கிறது ஆன்சைட்டி. ஸோ எதுலேயுமே கண்டுக்காம எல்லாத்தையும் ஒரு தள்ளி போட்டுக்கிற ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்டால அவங்க டிப்ரெஷன் மோடுக்கு போயிருக்கலாம். ஸோ எல்லாமே மன அழுத்தம். ஸோ இதில் இருந்து கொஞ்சமாக வெளியே வராங்க. இம்ப்ரூவ் த மென்டல் கிளாரிட்டி. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி, ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ இதை பேசுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு தே கேன் கெட் அ கிளியர் கம்யூனிகேஷன். என்ஹான்ஸ் எனர்ஜி லெவல். கொஞ்சம் உடம்புலையும் அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக உணர ஆரம்பிச்சாங்க. அப்ரிஷியேஷன் இதை நான் செய்யல. அவங்க தே எவ்ரி டைம் தே ஆஃப்டர் எவ்ரி செஷன் தே ஹேவ் டு கிவ் த என்ன சொல்லணும் ஃபீட்பேக், எவால்யூஷன். ஸோ அதை கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அது அவங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டாக நான் கருதுகிறேன். டிசைட் டு கைடன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இதில் முக்கியமாக ஆஃப்டர் 6 weeks ஆர் 12 weeks ப்ராக்டிஸ் தே இன்வால்வ். அவங்க தானாக அதை பயிற்சி பண்ணுறதுக்கு இதுக்காக கைட் தேவை. நானே ஒவ்வொரு நாளும் மாற்றி நான் கொடுத்தது ஒரு 6 டைப்பாக இருந்தாலும் அவங்க 1 or 2 ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதனால அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை தான் அவங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த ஸ்டடீஸில் நாங்கள் கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஜெனரலாக சொல்லிக்கலாம். ரிலீவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி ரிலீவ். இல்லைன்னா தெரியல எப்படின்னு தமிழில் சொல்லணும், புரியலையா விளங்குமா? ஸோ ரிலீவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி, ரிலீவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபatigue. Improve the concentration, help improve the depressive mood and calmness, strengthen the body balance, relieve back pain, improve sleeping pattern, improve breathing and mood. So that's the most important thing, breathing and mood. They start அவங்க திரும்ப அந்த மூச்சு பயிற்சியை பழகிறதுக்கும் சாதாரணமாகவே எல்லாருமே ஷாலோ பிரீத்திங்ல தான். ஸோ 90% ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன், அடல்ட் பாப்புலேஷன் பிகம்ஸ் ஷாலோ பிரீத்தர். ஸோ அதுதான் இதுங்க ப்ராப்ளமே. அந்த ப்ராப்ளத்துலேருந்து வர்றதுக்கு இந்த மூச்சு பயிற்சி, அவங்க ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவிகரமாக. Improve mindfulness, feels rejuvenated, increase stiffness in the neck or jaw, shoulder. Whenever you get the stress, you can feel shoulder pain or neck stress, the jaw. So decrease stiffness and feels relaxed and calm, help to manage emotion and helps relieve a migraine, improve the positive thinking. Those are the positive result of these studies. Any doubt? Any question? I just want to know how long you did the studies. What do you mean? How long? எவ்வளவு காலத்துக்கு நீங்க இந்த ஸ்டடி செய்றீங்க? இந்த ஸ்டடி 3 years, 3 separate groups are பண்ணது. Separate groups. Not with same individual, different group. It's last after COVID. Okay. Any doubt? Yes, sir. இந்த சேல் ஸ்டடி ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபேட்டிக் பிராணாயாமம் சின்ன வயசுலேருந்து செய்யறாது. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபேட்டிக் வராதுன்னு ஸ்டடி வராதுன்னு நான் கேரண்டி சொல்ல முடியாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படியோ, அவங்களுடைய வாழ்வாதார சூழ்நிலை எப்படியோ அதை பொறுத்து இருக்கு. வேற சொல்லுங்க. அவங்களோட அந்த பயத்தை நிரந்தரமாக நிறுத்த முடியுமா? மனத்துக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குமா? அப்போ அவங்களுக்கு பயம் அதுக்கு எதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மூல காரணம் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ விளையாட்டு பிராணாயாமம் ஒரு
ஹெல்பிங் டூ. மூல காரணம் வேற இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இருக்கும். சின்ன பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுல நடந்திருக்கும், ஏதாவது அது 60 வயசுல வரைக்கும் அந்த பயம் இருந்துட்டாங்க. இப்போ அதுக்கு மூல காரணத்தை கொடுக்கிறது சப்போர்ட் சிஸ்டம், ஷார்ட் டேர்ம் கவுன்சிலிங் தெரப்பி, அது மூலமா இது பண்ணலாம். பிராணாயாமா இட்ஸ் a tool to help. Sorry. Did you observe? They பார்த்து கொண்டு வந்தீங்களா? Did you observe them over a long period? Exactly. So the testimonial page போடுமா? சபையோருக்கு வணக்கம். நான் சுவாதி சதீசீவன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், மதியிறக்கம் உள்ள குழந்தைகளுக்கு யோகா கலை பற்றி ஆங்கில மொழியில் உரையாட உள்ளேன். Good evening, everyone. My name is Swati Satyasivan. I am a yoga instructor and I'm currently an undergraduate student at the University of Toronto. I also have a diploma in yoga, and it is my absolute privilege to be here at the first ever Canadian Tamil Yoga Conference. And so to introduce my topic, I will be speaking about the role of yoga and chanting, especially for kids with special needs. So let's begin. Alright, so in terms of kind of an overview of this research, I looked and I closely worked with children that had special needs. And this feels like a very personal and a very close topic to me because I had the opportunity to directly bond with these children that have special needs. And also yoga became an essential part, which I will explain more about how it did and the impacts that it had, especially in these children. And so this study was actually conducted through a 12-week case study. It was also a literature synthesis, and basically the results showed that more of these students improved focus, a sense of calmness, and also it engaged more social interaction and they were able to engage with their peers a bit more. Next slide, please. So in terms of the background and a little bit about the rationale, what do we know already? Children with autism spectrum disorder have difficulty with self-regulation and sometimes even communication. They find it difficult to express themselves. And also, there's a lot of sensory overload. There's a lot of information. When you tell them to stare at the wall, for example, when you tell them, hey, can you look at this wall for about 5 minutes? They cannot easily do that. It takes time. It takes time. So, to break those down, I felt that ancient practices like yoga and meditation can make a significant change. And so the aim overall is to bridge ancient mindfulness traditions with modern neuroscience, especially for neurodivergent children. Next slide, please. Next slide. Next slide. So, in terms of the neuroscientific basis of this project, I looked closely at Dr. Shweta Aditya's research. And so this is Dr. Shweta Aditya. She's explaining about the magic of Om chanting. Alright? And so most of us in here, I'm pretty sure all of us speak Tamil, and I'm sure most of you actually use the term, when you say yes for something, I'm sure most of us say Om. Right? And so unconsciously, most of us are using that sound. It has a frequency, it has a vibration. And so when we make the Om sound unconsciously, you are engaging in a sense of chant. And so Dr. Shweta Aditya also says it enhances the alpha and theta brain waves. It is also important to note that the sound frequency of Om, exactly 136.1 hertz, deeply resonates with Earth's frequency, creating a sense of calm and balance. Next slide, please. Alright, so let's look at the objectives of my research. So I wanted to basically assess the impacts of yoga and chanting, especially for children with special needs, but that too on an emotional, behavioral, and a sensory kind of regulation. So how do all of these kind of come together? We know that most of these
kids, at least from my own experience, I've seen parents give the cell phone to these children. For example, video games. When they start crying, the first thing I see is, here, you can have the phone. And then they start playing video games on their phone to regulate that crying, to regulate, from them overreacting or, causing the sense of tantrum. So in order to kind of pause that, in order to kind of stop that, I felt that it was super important to bridge these practices together. And so phones, for example, is a temporary fix. It's not a permanent fix. However, practices like yoga and meditation could be a permanent fix. And also, I wanted to provide evidence-based recommendation for inclusion of these interventions in special needs programs. Plus, I want to also discuss the methodology of my research. Next slide, please. So the methodology of this research was basically participants of 10 children, ages from 6 to 12. So I had invited 10 students to the class, 10 young children from the ages of 6 to 12. These children had autism spectrum disorder, some of them had ADHD, and some of them had sensory level sort of issues. And so our structure of the class was basically a 12-week sort of session between April 2024 to June 2024, so about 12 weeks. The structure basically looked like a 1-hour session. So we started off with some warm-ups, and then we did some asana practices, so basically beginner-friendly asana practices, nothing too advanced, something that's simple and something that they're able to partake in. And then we also did some pranayama, so something like belly breathing and Brahmahari pranayama. And Brahmahari pranayama, in fact, also known as in English, hummingbee breathing technique, was a class favorite. So what I asked the students to do was basically take their pointer fingers, plug it inside their ears, and then basically they take a deep breath in, and as they breathe out, they start chanting Om. Can I just have someone hold my mic just for a moment? I'm going to just show everyone. So basically, we took our index finger like this, plugged it inside our ears, and then close our eyes, take a deep breath in, and as we breathe out, Om. So as they breathe out, they started automatically creating that sound. And honestly, it was very much really nice to see that because most of those students were nonverbal, for instance. So even if they couldn't make that sound, they started to imitate me. So they're like, oh, Miss Swati's doing this, let's follow what she's doing. So they started to do the oh. So they're like, oh. And then that shape started to come out. So that was really, really happy. I was really happy to see that. And another thing we did was Om chanting. So in reference to Dr. Shweta Aditya's research, Om chanting also played a critical role in our class to bring in a sense of focus. I know Master also started off with an Om chant at the beginning of this conference today. And everyone just started to join in, everyone started chanting. And I'm sure most of us noticed that sense of vibration. There was the sense of vibration when all of our sounds came together. And so that is the power of chanting. When we all come together, when we all start chanting together, especially when I did it with the kids, we were all united in the practice, right? And so that also played a significant part in this methodology. And then at the end, we also did some relaxation and reflection. So basically something like meditation. We took about a few minutes to do some meditation and kind of relax. And then once the sessions kind of ended off, I decided to meet up with the parents and I told them how the session went today. So they would ask me, what did the child do? What did they engage in? And all that kind of stuff. And I would also check in back with them. What are the teachers saying? Are you able to see any kind of changes in the child? But please note that this is not an overnight process. This takes time. Right? And especially the fact that these are special kids with special needs, they take time to understand. And so we can't really pressure them. In my sessions especially, I always make sure that I'm not forcing anyone to do anything. I've had students where they would observe and watch what the others are doing, and then when they feel like joining, they would come in. So that was extremely important there as well. Next slide, please.
so let's talk about the findings. And so the first kind of findings I would like to discuss was emotional regulation. And so I would like to highlight reduced meltdowns and anxiety levels. So students who came into my class, they started crying. They were like, "Oh, Mom, I want to go home. I want to go back. I want to go with my parents." They were, crying because they wanted to leave the class. But initially that started to change because they got used to the environment. They know me. They know their classmates. So eventually the space became a safe haven for them. And next slide, please. So the second finding suggests communication and focus. So nonverbal children especially began imitating me, like I said. So in own sessions, they started to make the O in their mouth. They didn't directly make that sound. There was no sign of speech. However, they started to kind of imitate me in terms of the O. Next slide, please. All right, so the final findings that I would like to suggest is, moreover, social and sensory development. So I noticed that group yoga allowed cooperation, empathy, and also peer mirroring. So when we all started to unite in a practice, when we were all doing yoga together, all of the students felt engaged, but also they were all collaborating with each other. So with this idea of peer mirroring, what does that look like? When one child, let's say, does Adho Mukha Svanasana, the other child just sits there, does his own thing, and then he notices, oh, the student is also doing Adho Mukha Svanasana. Let's try to imitate them. Right? And so that idea of peer mirroring played a significant role, especially in our sessions. So I was really glad to see that there in this research. Next slide. All right, so let's talk about recommendations. Number 1, have yoga and mindfulness into special education programs. Special needs children need to have some sort of resource, and some of these resources, like yoga and meditative practices, needs to be accessible for them. These resources should be accessible to them at all times. The second recommendation is providing professional training for teachers and therapists, and also educating them a little bit about special needs children, but also how can they help in that situation in terms of, moreover, Eastern healing, such as, once again, yoga, meditative practices, and even chanting. The final one I would say is encourage parental participation for consistency at home. So I checked with certain parents. I asked them, after the 4 weeks, are the kids practicing? Right? And I had some yeses, some were here and there. And so I was able to get a collective kind of data. Some were consistent with the practice, some were here and there, but their postures and their ability to kind of connect with everyone was also commendable. So that was these are some of the recommendations I'd say based off of my research. Next slide, please. All right, so in conclusion, what am I going to say here? Yoga and Om chanting helps generate this sense of focus, emotional regulation, and also a better interaction, so expression within the students. And I believe that if this is something that's integrated in schools, it can help enhance inclusion and also well-being. You're understanding their needs. You're understanding that there's something that they're going on. There's something that they're going on with, and so it's important to understand that it's a struggle, but together we can solve this together. So yoga means union. And so from my research, I was united with these students. I was able to connect with them, bond with them. And so I'd like to conclude by saying thank you so much for listening to my conference presentation. And I'd like to thank my gurus as well for giving me this opportunity to be in yoga. அவர்கள் மூப்பில் ஏற்படும் முழங்கால் வலி, தவறான நம்பிக்கைகள் மற்றும் நிறுவன நலனில் யோகாவின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் என்னென்னு சொல்றதுன்னு தெரியல. வயசுல மிகவும்
மூத்த நாள். அதான் அந்த உங்களோட கல்யாணம் வந்து லேட்டர் லைஃப்ல எப்படி முழங்கால் வரி வந்து அதான் உபவாதம் என்னென்ன பற்றி சொல்வதற்காக எனக்கு யோகாவில் இருக்கிற பயிற்சி வந்து மிகவும் குறைவு. 2020ஆம் ஆண்டு 2020ல கோவிட் டைம் மைதிலி சொன்னா நீங்கள் போய் யோகா படிக்கலாம், போய் பாருங்க உண்டு. எனக்கு யோகாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் 45 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன் மெடிசின். ஆனால் யோகாவை பற்றி நான் ஒரு நாளும் அறிஞ்சிருக்கேன்ல. ஆனால் இங்கே வந்திருக்கேங்க என்னுடைய பிள்ளைகள் யோகாவுக்கு போவார்கள், அப்போ என்னையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். அப்படித்தான் நான் யோகா படித்தது. அப்படி படிச்சு கொண்டு கேட்க எனக்கு ஒரு ஐடியா, என்னுடைய மாஸ்டர் வந்து ஒரு வயசு போனவர் சாடியோட இருப்பார் என்ற ஒரு யோசனை. அப்ப நான் முதல் முறை யோகா மாஸ்டரை கண்ட உடனே இவர் என்னென்ன எனக்கு சொல்லி தரப்போன ஒரு பிரமிப்பு. ஆனால் பிறகு அவர் வந்த பிறகு எனக்கு குருவாக கொஞ்சம் பயமும் இருந்துட்டு கிளாஸ்ல வந்துங்க இன்னைக்கு நேரம் ஒரு டெஸ்ட் செய்ய வேணும் என்று கோவிச்சு கொண்டு சொல்லுவார். அப்ப நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பயந்து புத்தகம் பார்க்கப்பட எழுத கொண்டுவார் ஆன்லைன்ல. அப்ப எழுதி போட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி எனக்கு அனுப்பி போட்டு இருங்கோண்டு அதெல்லாம் சொல்ல மாட்டார் என்னம்மா அப்படி அங்க நாங்கள் பயம் இருந்தது. மெய்யாக நான் இதில் ஈடுபட்டது யோகா மாஸ்டர் கிட்ட யோகா படித்ததன் பின்புதான். ஆல்சோ எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல், பிகாஸ் ஐ எம் ஓல்ட் நவ், அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல போறதுக்கு இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் டுடே ஐ எம் ஹியர் டு பிரசன்ட் திஸ் பேப்பர் which I have never done in தமிழ்ல சொல்லி செய்ய இல்லை ஒரு நாளும். ஆங்கிலத்துல தான் எனக்கு சொல்லி மாஸ்டர் சொன்னார் 75% நீங்கள் தமிழ்ல தான் கதைக்கணும். ஆனா நான் தங்கிலீஷ்ல கதைப்பேன், தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து கதைக்க இருக்கின்றேன். நான் வந்து படிச்சது இதுல கொஞ்சம் பிள்ளை இருக்குது. First, I studied in the first batch of medical students from Peradeniya. Now that first batch from there. And also, I was the first student to become a doctor in the Saivamandir Vidyalaya where I studied. So sometimes you are thrust into greatness by chance. அப்படித்தான் நானும் இன்றைக்கும் அந்த சான்ஸ் வந்ததுக்கு இட்ஸ் ஐ ஹவ் பீன் அண்ட் ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் டு the master and also Canadian Tamil Yoga Association for having me here and giving this opportunity. Thank you very much. Let me just get into this thing. Knee pain in later life and also anatomy, myths and the role of yoga in long-term well-being. உங்களை எல்லாருக்கும் அது விளங்கும் நினைக்கிறேன். நாங்கள் வயசு வேற வேற எங்களோட மூட்டு தேய்மானங்கள் வந்து நாங்கள் எப்படி அதை பாதுகாக்கலாம், அதில் ரோல் யோகாவின் பங்கு என்பதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Introduction and abstract. இதுதான் என்னுடைய இது. Prevalence and impact. Knee pain is common among seniors age and often reduces mobility and quality of life. It presents a significant health change. Primary causes உங்கள் எல்லாருக்கும் தெரியும், arthritis அல்லது osteoarthritis, and along with lifestyle and cultural factors influencing severity and management. Role of yoga. Yoga supports prevention and management of knee pain by improving flexibility and strength in seniors. அதாவது நாங்கள் அநேகமாக ஒன்றும் செய்யாமல் இருந்தால் வயசு வந்துட்டது, எங்களுக்கு மூவ் பண்ண இயலாது என்று சொல்லி
stop. Anubadiya, movement is very important and yoga offers that. And I am also a person with knee pain but because I do yoga and this helps me a lot, so I can show myself as an example of what I am now. I'm 85 years old and next slide please. Anatomy of the knee joint உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேலே இருந்து அதாவது ஃபீமர் என்று சொல்வார்கள் thigh bone, கீழே இருந்து வர்றது டிபியா, அண்ட் பக்கத்துல ஒரு சின்ன போன் இருக்கு வெளி பக்கத்துல ஃபிபியூலான்னு சொல்வார்கள். மற்றது மூட்டு முழங்கால் சிரட்டி என்று சில வெள்ள சொல்றாங்க. முழங்காலுக்கு முன்னுக்கு இருக்கிறது பேட்டலா. அண்ட் ஆல்சோ இட் ஹஸ் காட் லிகமெண்ட்ஸ் அண்ட் கார்டிலேஜ் இருக்குது. கார்டிலேஜ் மற்றது அது அந்த கார்டிலேஜ் தான் மெனிஸ்கஸ் என்று சொல்வார்கள், நடுவுக்குள்ள இருக்கிற மெனிஸ்கஸ். அடுத்தது இந்த பேட்டலா knee cap, மற்றது ligaments, ligament என்று சொல்வார்கள். அதுல anterior ligament, posterior, medial and lateral என்று இருக்குது. இதுதான் இந்த எங்களோட knee joint. Next one please. எபிடிமியாலஜி எவ்வளவு பார்த்தா, நாங்க இங்க கனடாவில் பார்த்தா ஒரு 2040 ஒரு 4 ஆட்கள்ல ஒரு ஆட்கள் வயசு போனவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. ஆகவே எங்களோட population of the old people is growing in 2040 and 2035 they say there will be more deaths but less births. So that means the older population will increase but the deaths will the births will decrease, fertility is less therefore, and people are not getting married these days, so fertility is less and therefore the population will come down and the burden for treating old people for the government will increase. இவ்வளவு பேரும் இருந்தா அவன் உபாதைகள் எல்லாத்தையும் பார்க்க வேணும். Therefore it increases. So இதுலதான் health resources and planning, we need to plan for this and preventive health awareness becomes, அதாவது நாங்கள் இதனை எப்படி தடுக்கலாம் என்றது மிகவும். ஆகவே யோகா is very important for us for being and மாஸ்டர் சொன்ன அது மிகவும் விலக்குறவான வடிவாக செய்யலாம் என்று ஆண்பட்டு நாங்களே செய்து கொள்ளலாம். ஆண்படுவர் யோகா ஹேஸ் அ பிளேஸ் இன் பிரிவென்டிங் லாங் டேர்ம் மெடிசிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எப்படி ஆர்த்ரைட்டிஸ் வரண்டா மூட்டு தேய்மானம் தான் சொல்றார்கள். ஆர்த்ரைட்டிஸ் அந்த கார்டிலேஜ் வந்து மெல்லமா சாஃப்டா வந்து பிறகு ஹார்டா போயிடும். அப்ப அதுதான் அந்த osteoarthritis என்று சொல்றது. அந்த arthritis, that is what happens. And also injuries can happen and பிறகு அது ஜாயின் பண்ணினா movements will be difficult. So one has to be careful not to fall and not to when you are old. And also on this early diagnosis and physical therapy, medication, lifestyle changes can slow progression. அடுத்தது நாங்க இப்ப பார்த்தோம்னா ஏன் எங்களுக்கு நாங்கள் வைத்தியத்துக்கு போற இல்லை என்னத்துக்கான எங்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. இது வயசு வந்தா அது விதிதான் இப்படி என்று சொல்லி நாங்கள் போக மாட்டோம். இது ஒன்று இருக்குது. ஆம்பளை டாக்டர் இருந்தா பொம்பளைகள் போய் காட்டுறது கொஞ்சம் பக்கம். நான் என்னுடைய முழங்கால கொண்டு அவருக்கு காட்டுறது என்று சொல்லி அதுவும் ஒன்று. இப்ப அது மாறி வருகிற காலம் இருக்குது. எங்கட காலத்திலே அப்படி காட்ட மாட்டார்கள், கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். அப்ப அதனால அந்த கல்ச்சரல் பிஹேவியர் இனி
விருப்பம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது தைலம் பாம் இருக்குதா, அங்க இருக்குது கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் தேய்ப்பதிலும் விருப்பம். ஆகவே இந்த கல்ச்சரல் திங்ஸ் இதெண்டா நாங்கள் இதெல்லாம். ஆனா ஒரு விழிப்புணர்வு தேவை. இது எப்படி திருத்தலாம், நாங்க எப்படி கடைசியா என்னன்னா வீட்டுல இருக்க வேண்டி வந்த உடனே தான் திருப்பி டாக்டர் கிட்ட போவோம்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் அது ரத்தம் ஊத்தி விடும். ஆனோடைய நாங்கள் let us go into the other knee misconception. knee pain is commonly linked to aging. வயசு வர வரைக்கும் இது வாரதானே, இனி எனக்கு வயசு வந்துட்டுன்னு சொன்னாங்க. அண்ட் ஓவர் வேலை செய்து செய்து களைச்சு போனேன். அதனாலதான் இந்த வந்தது. எக்ஸசைஸ் ரிலக்டன்ஸ். எக்ஸசைஸ் செய்தா இந்த பெயின் எனக்கு கூடி விடு, நான் போக மாட்டேன் செய்யறது. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். கல்ச்சரல் ஸ்டோயிசிசம் என்ற ஒரு சொல்லி இருக்கு. அதாவது நாங்கள் விதி என்று சொல்றது, அதுதான் அதை சொல்றாங்க. Educating and senior promotes exercise benefits and modern yoga. அடுத்தது அந்த ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ல பார்த்தா அவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஒன்று இந்த எனக்கு வயசு வந்துட்டுன்னு சொல்ல விருப்பம் இல்லை, அதெல்லாம் இப்படி நான் நடக்கிறேன், மெல்லவா நடக்கிறேன், அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூல என்னென்ன கிழவைகள்னு சொல்லி போடுவீங்க என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. இது இன்னும் ஒன்று எங்களோட கல்ச்சர்ல நாங்க ஏதாவது சொன்னா, ஐயோ நான் ஒலிம்பிக்க சொற்கண்டது, அப்ப அது உடனே பார்த்தா காலையில நடக்க முடியல, இல்லாட்டி சொல்லினேன் யாரோ எந்த தலையில குந்தின போல விளந்தது ஹெவியா. அப்ப இப்படி சொன்னா இப்ப இருக்கிற ஆட்களுக்கு டாக்டர்ஸுக்கு விருப்பம் விளங்காது, அதோட அவர்களுக்கு டைம் இல்லை. அப்ப அதை என்ன சொல்றார்கள், அவருக்கு பிறகு டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, சொல்றத அவருக்கு விளங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ். இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். என்ன பேஷன்ஸ் இப்படித்தான் சொல்லுவேன், ஐயோ அப்படி நடந்தது, டாக்டர் கேட்கவே இல்லை நான் சொன்னத. பிறகு ஏதாவது வேற ஏதாவது வேண்டாம் சொன்னீங்கன்னா அந்த டாக்டர் இங்கிலீஷ்ல வச்சா எனக்கு விளங்கவே இல்லை. அப்ப நான் பிராக்டிஸ் பண்ணது லண்டன்ல. இந்த தமிழ் ஆட்கள் எல்லாம் கேள்விப்பட்டு வருவீங்க தமிழ்ல சொல்றதுக்கு. ஒரு ஆள் வந்து எனக்கு சொன்னது இப்படிதான், எனக்கு தலையில ஹெட் பெயின், ஒருத்தன் பாருங்க இந்த தலையில குந்தின போல இருந்தது. நான் டாக்டருக்கு சொன்னேன், அவருக்கு விளங்கி இல்லை. இப்படி எங்களோட நரேட்டிவ்ஸ் இருக்குது, அது எங்களோட கல்ச்சர்ல இருக்குது, அதுகள் விளங்க. அதெல்லாம் இந்த ஃபோக்கஸ் குரூப்ஸ்ல we found out. Next please. How the yoga role, நீங்க பார்க்கலாம், holistic approach. Yoga offers a holistic approach. Effective poses like Tadasana, Vibrasana and Sedubandhasana are the correct ones. Breathing, meditation benefits. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சது கல்ச்சுரல் அக்செப்டன்ஸ், அதாவது எல்லாருக்கும் இதுல விருப்பம் என்னன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டும் விருப்பம். இங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாத்தையும் இப்ப யோகா படிக்கிறார்கள். ஆனா அவர்கள் என்னுடைய பேரப்புள்ள வந்து கேட்டா உங்களுக்கு யோகா தெரியுமான்னு, நம்மளால தெரியாது சொன்னா வாங்குவோன்னுட்டு சொல்ல கண்ணா மூடிக்கொள்ளுங்க, பிரீதிங். அந்த அவருக்கு அதான் முதல் சொல்லி கொடுத்தேன். She's only 5 years. So அங்கேயும் சொல்லி கொடுக்கிறேன். And my grandson who is 12 years, அவர் நல்லா யோகா செய்வார், அங்க ஸ்கூல்லே செய்து வழிவா செய்வார். ஆகவே யோகா is accepted and it is an important thing, and therefore in age we age in, but in spirit we can go much more with yoga. Therefore with these things I'll take some questions, and I have some handouts you can take and read. I have one more thing to say.
ஸ்டாய்க்சிசம் ஒரு இருக்குது. அதெல்லாம் என்னன்னா அதுவும் ஒரு சமநிலை பேணுதல் தான். அது இட் ஒரிஜினேட்டட் இன் கிரீஸ். அப்ப அதுல அவ என்ன சொல்றேன்னா ஒருத்தர் நல்லா இருக்க வேண்டும்னா ரீசனிங், லாஜிக் அண்ட் ரீசன் தான் they take it into account. அதுல 4 pillars சொல்லினேன். அது 300 BC-ல இருந்து 400 BC வரைக்கும் இந்த இருந்திருக்கு. ரோமன் எம்பையர்ல இந்த ஸ்டாய்க்சிசத்தை they have practiced. அது ஒரு சமநிலை பண்றது. இந்த நாம சொல்ல இல்லையா ஒரு சமநிலை பண்றது. அதுக்கு அவர்கள் லாஜிக்கும் ரீசனும் தான் அதை சொல்றாங்க. அந்த 4 pillars என்னன்னா தைரியம், நாங்க சொல்ல வைராக்கியம், தைரியமா இருக்க வேண்டும். தைரியம் பண்ணது you must make anything with courage, any decision you make. மற்றது அடுத்தது wisdom, பகுத்தறிவு. அப்ப நான் ஒரு டிசிஷன் இதை மேக்க பகுத்து அறிய வேண்டும், அதுக்கு ஞானம், ரைட். மற்றது நிதானம். So we must be self-disciplined. Disciplined, அது நிதானம். அடுத்தது கடைசியாக சொன்ன டைம் இஸ் அப் ஐ திங்க். நிதானத்தை சொன்னா நிதானம் என்பது நாங்கள் என்ன மாதிரியில நிதானம் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். லாஸ்ட் ஒன் இஸ் நீதி, ஜஸ்டிஸ். So these are 4. So this was there 400 BC. Of course, yoga was there long before, but we can always marry the Western tradition with yoga, and that's why we have alternative medicine now in all hospitals where yoga is part of the culture. And thank you very much. I think I have run out of time. எல்லாருக்கும் வணக்கம். சுபாதாகுலானந்திரி நண்பு வணக்கம். வணக்கம். என்னுடைய மனசிங்கமான குரு, யோகா குரு மகாவதர் பாபாஜி மனதில் நினைத்துக்கொண்டு என்னுடைய யோகா குரு ஜெய மாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய ஆரம்ப கால குரு சுகுண ஆனந்தன் ஆசிரியர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல நன்றிதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிரசன்டேஷனுக்கு I am a retired Scotiabank employee, very proudly I'm saying that. So meaning that I'm not into this technology or maybe எனக்கு தெரியல. I'm into different world right now. So எனக்கு என்னுடைய பிரசன்டேஷனுக்கும் இதுக்கு உதவி செய்த 2 பேர். ஒன்று அஃப்கோர்ஸ் என்னுடைய சனந்தன் எனக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் மறந்து போன நான் கேட்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எப்படி செய்யறேன்னு. அண்ட் ஹீஸ் ஒர்க்கிங் டூ. அப்போ அவங்களுக்கு சின்ன ஒரு ப்ரைடும் இருக்குது. யூ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் என்ன செய்யலாம்னு மாஸ்டரை கேட்கும்போது சரி நின்றுட்டு எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்டோட சின்னலேருந்து தெரியும். அவள் இப்போ என்னோட படிச்சுட்டு தென் மாஸ்டர்கிட்ட படிச்சு அவன் ஒரு யங் வெரி யங் ஹை ஸ்கூல். இந்த மூச்சு பயிற்சி செய்து பார்க்கல. வெரி பேசிக். உங்களோட மூச்சு நீங்க அவதானிக்க கூடுதா இருந்தாலே அதே ஒரு பெரிய விஷயம். அதான் வெரி பேசிக் யோகா. உங்களோட மூச்சு நீங்க உங்களோட சுவாசத்தை நீங்க கவனிக்கக்கூடியதா இருந்தாலே, நீங்க மூச்சு விடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அதே ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி பேலன்சிங் சொன்ன மாதிரி பேலன்சிங் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் எங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ஆசனாசை கொடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் அதில் இருந்தா சரி. அடுத்தது முக்கியமா இந்த ஒரு கோர்ஸ் ஜெயா மாஸ்டர் ஆல்வேஸ் உங்களுக்கு சொல்லுவேன். த்ரெட் நீடில் இது கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷ் அதில் போட்டுருக்கு. ஈஸியாக செய்யலாம். ரைட். த்ரெட் நீடில் செய்யல. பட் அது எஸ் என்னை பற்றி சிறிய அறிமுகம். எந்த ப்ரொஃபஷனல் இந்த தொழில் ஒரு மார்கேஜ் புரோக்கராக இருந்தாலும் என் பேஷன் தமிழ். ஸோ நான் ஒரு சிற்பி அகாடமி என்ற எங்களோட அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கல்விக்கூடம் காலகட்டத்தில் முதலாக இணையதளத்தில் தொடங்கி தற்போது ஒரு 20க்கும் மேற்பட்ட எமது இளம் சமுதாயம் ஆசிரியராக நடத்த
மாத்தினது மாஸ்டர் தான் சொல்லலாம். முந்தி ஆன்மீகத்திலேயோ ஸ்பிரிச்சுவல்லையோ எந்தவித ஒரு நம்பிக்கையும் எல்லாம் இருந்தனால் எப்ப நான் மாஸ்டர்கிட்ட வந்தனோ எங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிட்டுது. அது என் வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, நான் செய்யற சேவையிலையும் சரி பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. அந்த வகையில இந்த நேரத்துல மாஸ்டருக்கு பெரியோட நன்றி. இன்று நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு வந்து சிறுவர்களின் வாழ்க்கை நிறையில் யோகாவின் பங்களிப்பு. ஸோ நான் இங்க இந்த ப்ரெசன்டேஷன்ல கொண்டு வந்திருக்கிற கூடுதலான விடயங்கள் வந்து மாஸ்டர் படிச்சது, மற்றது எனது சொந்த பிள்ளைகள்ல நான் பார்த்த விடயங்கள் மற்றும் நமது கல்விக்கூடத்தில் பார்த்த விடயங்களை வைத்து செய்த எக்ஸ்பீரியன்ஸை வைத்து தான் இந்த ப்ரெசன்டேஷனை கொண்டு போக போறேன். யோகா என்பது ஆரோக்கியத்துக்கான ஒரு வழிகாட்டி. எங்களோட அடுத்த தலைமுறை எங்களோட பிள்ளைகளுக்கு அது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு நெறி. இப்ப நாங்க யோகா வந்து உடல், மனம், ஆத்மா அது வந்து ஒன்றிணைக்கும் ஒரு கருவி. எந்த கருவியும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு விடயம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப எங்களுடைய யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் ஜிம், அந்த வேற பலதரப்பட்ட அந்த என்ன சொல்றது ஒரு இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கணும், ரைட்? ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி சின்ன வயதுல இருந்தே அவைகளுக்குள்ள அந்த நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை, நல்ல ஒரு நிறைய எப்படி கொண்டு வரலாம் என்றது ஒவ்வொரு ஆசனங்கள், ஒவ்வொரு தியான பயிற்சிகள், ஒவ்வொரு பந்து பயிற்சிகள் எல்லாம் மூலமாகவும் எப்படி அந்த வாழ்க்கையை மாற்றலாம் என்றதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் பார்க்கலாம். இப்ப சிவன் பார்வதிக்கு கற்பித்த கலை பாபாஜி வழியாக மனிதருக்கு வழங்கப்பட்டது. பதஞ்சலி வழி இந்தியாவில் தோன்றியது. இப்ப மனம் வந்து 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள், ரைட்? இப்படித்தான் நாங்க பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். மனம் குரங்கு மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அதை கண்ட்ரோல் படுத்த முடியாத மனிதர்கள் தான் கணக்கு தீய வழிகளில் ஈடுபடுகிறார்கள். எங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் வேற பிள்ளைகள் செய்தாலும் எங்களுக்கு எல்லாம் அரமண்டது ஒன்று இருக்குது. அதாவது அந்த வீட்டுக்கு நாங்க திருப்ப வாரம். இது இந்த தமிழ் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம். இதை தாண்டி புத்தர், பாபாஜி இவர்கள் எல்லாம் ஒரு மனிதர்களாக பிறந்து தாங்களும் கடவுளாகலாம் என்று எங்களுக்கு நிரூபித்து போயிருக்கிறார்கள். நாங்களும் கடவுளாகலாம், எங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்றது நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்று எடுத்து சொல்றது, ரைட்? இதை ஏன் நாங்க எங்களோட சிறுவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், இப்ப எங்களை தமிழை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் உட்பட பல பேர் பல வழிகள்ல பாடுபடுறோம், ரைட்? ஆனா இந்த யோக கலை வந்து இது வந்து எங்களுக்கு எங்களோட மூதாதையர் கொடுத்தது. எங்களோட தமிழ் வாழ்க்கையிலே ஒரு யோகம்தான், ரைட்? நாங்க கோயிலுக்கு போறோம். இப்பத்த கோயில் எல்லாம் முடத்துக்கு முடம் எல்லாம் வந்துட்டுது. ஆனா உண்மையா ஒரு கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு போனா கருவறை வந்து கருப்பா இருக்கு. அதுல அந்த தீபம் காட்டும் போது அந்த கண் வந்து அந்த தீபத்தை பார்க்குது. அதே ஒரு கண்ணுக்குரிய பயிற்சி, அதே ஒரு யோக முறை, ரைட்? நாங்க எங்களோட சமய முறையில பலதரப்பட்ட விரதங்கள் இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஏன் இதை செய்யறோம், ஒவ்வொன்றுக்கும் சயின்டிபிக் ரீசன் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் அதை உட்கொள்ளுவினம் கட்டாயம். முந்தி பாத்தீங்கன்னா குருகுல கல்வி முறை. இப்ப கல்வி முறை பல சரியா பெரிய நவீன முறைகள்ல வந்துட்டு. ஆனா முந்தி பாத்தீங்கன்னா அந்த குரு ஒரு இயற்கை சூழல்ல மரத்துக்கு கீழே இருந்து சரியான மரியாதையோட ஆசிரியர்களுக்கு யோகா, தியானம், பாடப்புத்தகமே இருக்காது. முழுக்க இங்குதான் நேரம் போகும், மனப்பாடங்கள் செய்ய அவங்க பெரிய பெரிய மகான்கள் உருவாகி இருக்கணும். ஒரு தொழில்நுட்ப வசதியுமே இல்லாத காலத்துல இருந்து, ரைட்? ஆனா அப்படி இருந்த ஒரு முறையில இருந்து இப்ப நவீன கல்வி முறையில பெரிய வளர்ச்சி. எல்லா விஷயமும் இலகுவாக ஈஸியாக நடக்குது. ChatGPT வந்துட்டுது, உடனே போட்டோன்னு அடுக்கிறது எல்லாம் தருது. ஆனா இது வந்து இந்த குழந்தைகளின் மனத்துல பெரிய அழுத்தங்களை இப்ப கொண்டு வந்திருக்குது. நாங்களே டெய்லி பார்க்கிறோம் கணக்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்.
சின்ன பிள்ளைகள் தொடக்கம் ஹை ஸ்கூல் தொடக்கம் யூனிவர்சிட்டி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன், ரைட்? பேரண்ட்ஸை பெருசாக மதிக்கிறது இல்லை. எங்களோட தமிழ் கிளாஸ்க்கு வரைக்கும் நாங்கள் வந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கேட்குறது, நீங்கள் தமிழ் படிக்க வந்தீங்க என்று சொன்னால் அம்மா ஃபோர்ஸ்ட் மீ என்று தான் தொடங்குவினோம். I'm not Tamil, I'm English என்று தான் சொல்லுவினோம். இப்போ தங்களோட அடையாளத்தையே அவைகள் மறைக்கணும், ரைட்? அந்த அடையாளம் இந்த யோகா வழி மூலமா கொண்டு வரலாம். அப்படியான சில வழிமுறைகளை சொல்லணும். அதோட அதை தாண்டி கவனக்குறைவு, சோர்வு, கணக்கு ஸ்கிரீன் டைம், இதால கண் பார்வை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வளருது. 5 வளையாதது 50 வளையுமா? எந்த குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைதான். அவர்கள் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் என்னை வளர்ப்பினிலே. எனது ஆசான் யோகா ஆசான் ஜெயரஜின் சார் மற்றும் இங்கு யோகா அவர்கள் எனது நண்பர்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் இன்று கதைக்க போவது அறிமுகம். கனடா அறிமுகம் தேவையில்லை. யோகா ஜிஆர்ஜி சாருடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் யோகா பட்டப்படுத்தது பிஜி இஸ்லாமா. யோகா ஆசிரியராக இங்கே கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். சில யோகா ஆர்கனைசேஷன்ஸ்ல ஈடுபட்டு எங்களுடைய இங்கே புலம்பெயர் தேசங்களில் பரப்பணுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சுக்கு உதாரணமாக நான் சொல்ல வேண்டியது, நான் சிவில் இன்ஜினியர் இருந்தாலும் மைனிங் இன்ஜினியர். ஸோ அதை பற்றி இதில் வேற பேருந்தாத வழியாக அவருக்கா சொல்லி வைக்கிறேன். இந்த இதுக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல, சிறை படிப்பிகைகளை சொல்வார் அடிக்கடி, அண்டமனித்தம் பிரணத்தில் அடங்கும். அது திருப்பி எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருப்போம். இது யோகா செய்கிறார்கள், அது கட்டாயம் தேவை. அந்த பிரின்சிபிள் எல்லாம் இங்கே எல்லாமே ஆரம்பிக்க போகுது. நீங்க செய்கிற எல்லாமே பிண்டத்துல இருந்து அண்டத்துக்கு, அதாவது யூனிவர்ஸோட இப்படி பிண்டத்தை யூஸ் பண்ணி என்ன மாதிரி கனெக்ட் பண்றது. உள்ளம் பெரும் கோயில் அந்த கன்செப்ட் சொன்னார்கள். அதில் டூல், எங்களோட உள்ளம் வந்து ஒரு டூல். அதை வச்சு நாங்கள் யூனிவர்ஸோட, அதாவது அண்டத்தோட எப்படி கனெக்ட் பண்ணோம். அதுக்குரிய ரீசெண்டான ஃபைண்டிங்ஸ் அதுதான் நான் சொல்ல போறேன். இது வந்து 5000 or 7000 years முதல் யோகிசால சொல்லப்பட்டாலும் இப்போது இந்த சயின்டிபிக்கலா அப்படி அதை கண்டுபிடித்தார்கள். விஞ்ஞானம் சொன்னதை விஞ்ஞானம் எப்படி இப்ப கண்டுபிடித்தது தான் நான் இதை சொல்ல போறேன். ஸோ நான் வகைப்பாட்டு வச்சிருக்கிற விஷயம் அஜெண்டா வந்து பண்றது அண்டமயத்தின் பண்டத்தில் அடைந்து கொண்டு ஏன் அதை சொல்ல போறோம், ஏன் அது முக்கியம் என்றதை விளங்கப்படுத்திட்டு அடுத்ததாக யூனிவர்ஸ், அதாவது அண்டத்தின் கேரக்டர்ஸ் என்னதை கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப அதை ஒரு சொல்லிட்டு அடுத்து பிண்டம் என்றால் எங்களோட உடம்பு, இந்த மெய் எங்களோட பிசிக்கல் பாடி எப்படி இருக்கும், அதாவது ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன்ல இப்ப ரீசெண்டா என்ன இந்த ஃபர்டிலைசேஷன் இந்த ஆரம்ப காலத்துல இருந்து ஜீவராசிகளுக்கு நடந்து கொண்டா இருக்குது. பட் ரீசென்ட்லி அதை பற்றி என்ன கண்டுபிடிச்சிருக்கணும் அதையும் சொல்லி அதுக்கு பிறகு இந்த ரெண்டையும் கொங்கை பார்த்துட்டு சைவ சித்தாந்த தத்துவத்தில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கணுன்றதை பார்த்து சரி. ஸோ இந்த சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை அண்டமனைக்கும் பிண்டத்தில் அடங்கும் என்பதற்கு அடிப்படை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணால் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு முப்பொருள் உண்மையாக தான் எங்களுடைய இது வந்தோன்று இருக்குது. முப்பொருள் உண்மை, அதாவது எங்களுடைய கன்செப்ட் நாங்கள் பாசத்தோட கட்டப்பட்டிருக்கிறோம். பாசத்தோட கட்டப்பட்டு அதுக்குள்ள நேச்சர், பை நேச்சர் பசு வந்து சாந்ததன் தண்ணி எடுக்கக்கூடியது. அது வழியா நாங்கள் பாசத்தோட கட்டப்பட்ட வழியா எங்களுக்கு அந்த இருளுக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கிறோம். அதை நாங்கள் பங்கிட்ட போறதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இந்த முப்பொருள் உண்மை சைவ சித்தாந்த கொள்கை. ஸோ அதான் இங்க ஒரு இதை சொல்லியிருக்கணும். சைவ சித்தாந்தம் இது திருமூல திருமந்திரம் புழுந்தா படிக்கிற நேரம் போயிடும். நாங்கள் அறிய வேண்டியது என்னால் பாசத்தோட சேர்ந்த பாசம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பாசம் பாசத்தோட சேர்ந்த பதியை அணுக மாட்டாது, தெரியாது, இருட்டுக்குள்ள வைக்கணும். ஸோ அந்த அது வந்து அணுகினான், பதி வந்து அணுகினான். பதி எப்படி அணுகுன்றது அதை ரைட் லைன் பண்ணிக்கிறது தெரிந்து பார்க்கும்.
அப்படி ஆனீங்கன்னா பாசம் இல்லாம போயிடும். ஸோ இதுதான் அந்த முப்பொருள் உள்ள இன்ட்ராக்ஷன் இதுதான். அடுத்து ஸோ அந்த அணுகிறது எவ்வாறு வேண்டது அடுத்த கேள்வி, எப்படி அந்த பசுவை அணுகும். அதாவது பசு முதல் நாங்கள் முயற்சிக்குவோம். அந்த முயற்சி தான் இந்த பாதங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது விளக்கத்தை சொல்லிட்டு நீங்கள் சரியை என்றால் எக்ஸ்டர்னல் டூல்ஸ், வழி இதெல்லாம் பார்த்து கோவில் அதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் போடுறோம். அடுத்த கிரியை அகத்தையும் புறத்தையும் சேர்த்து யோகம். மூன்றாவது இன்டர்னல் டூல்ஸ். அடுத்தது ஞானம். ஏதாச்சும் உடனே தெரியும் நீங்க எல்லாம் யோகா செய்கிறார்கள். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்ல நிற்கிறோம். ஸோ சொல்லி மேப் போட்டு காட்டுற மாதிரி இந்த மேப்பில், அதாவது எங்களோட முப்பொருள் மேல நாங்கள் எங்களோட பாத்துல விஓ இந்த தேர்ட் ஸ்டெப் நினைக்கப்படும். அதே அதுக்குள்ளே கணக்கு இருக்குது. அதை வந்துட்டு இது 16 பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்குள்ள நாங்கள் எங்க நிற்கிறோம்ன்றது எங்களுக்குமே தெரியாது, குருவுக்கு தான் தெரியும், உங்களுக்குமே தெரியாது. ரைட்? ஸோ வந்து உங்களுக்கு உங்களோட டீல் பண்ற குரு தான் அது தெரியும். ஸோ அந்த இதை அறியப்படினா யோகா பார்த்துட்டு இன்டர்னல் டூல்ஸ், இன்டர்னலா அதாவது அகத்தை யூஸ் பண்ணி யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ற இந்த மெத்தட். ரைட்? ஸோ இந்த இன்டர்னல் டூல்ஸ் எப்படி அல்டிமேட்டோட யூனிவர்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த சித்தாதில் எப்படி சொன்னாங்கன்னா அதில் கான்செப்ட் வந்து பூவின் மனம் பொருந்தியது போல சீவனுக்குள்ள சிவன் பொருந்தி இருக்குது. நம்மளுக்கு அது அந்நியோன்யமா இருந்தது என்றதான் அந்த அடிப்படை. அந்த அடிப்படை எப்படி வந்ததுன்றதான் அந்த சயின்டிபிக்கா கரைக்க போகிறோம். ஸோ அந்த சீவனுக்குள்ளே சிவன் எப்படி உள்ளடது, அதாவது யூனிவர்ஸ் அண்டம் பிண்டத்துக்குள்ள எப்படி வந்தது என்றது அடுத்ததான் சொல்றேன். என்னன்னு சொல்றேன், விண்ணில இருந்து விண்ணா அங்க தரவழி என்ற கன்செப்ட் இருக்கு. நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி 96 கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி அதுல இருந்து 36 கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இறங்கி வந்த படிநிலை. ஸோ விண்ணில இருந்து 4 ஸ்டேட்ல இருந்து வினைக்கு விடாய் எங்களை கர்மம் செய்தபடி அது வந்து நாங்கள் அசுத்தம் மயில பார்க்கலாம். இல்லாட்டி விஞ்ஞானமய போஷாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி அந்த எடுத்துக்கொண்டு அதுக்குரிய மெய்யை எடுத்துக்கொண்டு கிரகத்தின் மாயம், ரைட்? அந்த 24 தத்துவங்கள் மெய் கொண்டு பிசிக்கல் கொண்டு அப்படியே ஒன்றோட இறங்கி கொண்டு வந்துச்சு. யூனிவர்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழே இறங்கி வந்து ஸோ அண்டத்துல இருந்து பிண்டத்துக்கு வந்து அடுத்து சேர்ந்து உள்ளுக்குள்ள இருந்து நாங்கள் ஜோகி பேக்கு போறோம். நீங்கள் செய்கிற பிரணயம் என்ன, பந்தமண்டா என்ன, முத்திரண்டா என்ன எல்லாம் இந்த உள்ளுக்கு இருந்து எங்களை உருக்குற வழி இல்ல, ஊனினை உருக்கி உள்ளழிய எடுக்கிற வழி. உள்ளுக்கு இருந்து உலகளா ஆனந்த கண் என்று காட்டி மேல பிண்டத்துல இருந்து பாண்டத்துக்கு போகும். கண் என்று காட்டி களிம்பகத்தானே என்றால இந்த கன்செப்ட். ரைட்? களிம்பகம் என்றால் அந்த இருளை அகற்ற தன்மை. ஸோ பாதி இதே பாடலே ஒரு டயக்ராமா போட்டு காட்டுகிறோம் உங்களுக்கு வசதியா. அதாவது அண்டம் என்றா மேக்ரோகாஸ்மன் சொல்றது, ரைட்? தரவழி இல்லாட்டி யூனிவர்ஸ். இங்கிலீஷ்ல மேக்ரோகாஸ்மன் சொல்லினா விண்ணு கீழே இறங்கி வர தண்ணியை காட்டுகிறது. அதாவது தரவழியில இருந்து பிராணிக் பாடிக்கோ இல்லாட்டி எங்களோட மைக்ரோகாஸ்முக்கு எப்படி வந்தது, அது திரோதான சக்தி என்று சித்தாந்தத்தில் சொல்லினோம். திரோதான சக்தி அதை விழுந்து விழுந்து, அதாவது அந்த ஹியூமன்ஸ் 4 ஸ்டேஜ்ல விழுந்தி வரனா கீழே இறங்கி வரும். விழுந்து வினைக்கு விட மெய் கொண்டு பிராணிக் பாடிக்குள்ள வந்துட்டு அந்த சக்தி நீங்க எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அது உள்ளுக இருந்து நான் பிராணிக் யோகி கையால திருப்பி உள்ள நுழுக்கி அந்த நேரம் சொல்லிச்சு குருவர்களால் திருவர்கள் வந்து அந்த குருவின் அருள் கிடைச்சு அந்த திருவர்கள் வந்து திருவருள் சக்தி அந்த எங்களை கூட்டிக் கொண்டு மேல் அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் போய் கண் என்று ஆசனிச்சதாக போய் கழிப்பா இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் மேல இருந்து கீழே வந்து கீழே இருந்து மேல போயிடுச்சு. ஸோ அண்டமும் பிண்டமும் இப்படி கனெக்ட் பண்ணப்பட்டதுன்றது இதுல சொல்லிக்கிறது. ரைட்?
இது வந்து டயக்ராம்ஸ் ரெண்டு மாதிரி இருந்து கீழே, அதாவது மேல இருந்து கீழே யூனிவர்சிட்டி